சென்னைக்கு போயிட்டு வீடு திரும்பிக்கிட்டு இருந்தேன். 2 நாளா சரியான அலைச்சல். உடம்பு கெஞ்சியது ஓய்வு தேவை என்று. வீட்டுக்கு போனவுடன் அம்மா சுடு தண்ணீர் போட்டு கொடுப்பாள். நல்லா அசதி தீர குளிச்சுட்டு மூக்கு பிடிக்க நல்லா சாப்பிட்டு நல்லா ஆசையா தூங்கணும். காந்தி நகரில் புகுந்து வீடு இருக்கிற தெருவுக்குள்ளே நுழையும் போதே நினைப்புல நெருப்பை அள்ளி போட்டது போல் இருந்தது. தப்பு சத்தம் தெருவையே அமர்க்களப்படுத்திக்கிட்டு இருந்தது. கூடவே ஒப்பாரி சத்தம். காம்பவுண்டிலேயே 4 ஓட்டு வீடு. 2வது வீடு நாங்கள் வாடகைக்கு இருந்தோம். 4வது வீட்டிலே செல்வராசு தாத்தா. வீட்டு வாசலிலே 4 வீட்டையும் அடைத்து பந்தல். நிலைமை புரிந்தது. 6 மாசமா இழுத்துக்கிட்டு இருந்த செல்வராசு தாத்தா இறந்து போயிருப்பார். 6 மாசமா இந்த செல்வராசு தாத்தாவை திட்டாதவங்களே இல்லை. அத்தனை பேர் வாயிலேயும் விழுந்தார். நடுராத்திரியிலே ஐயோ அம்மா வலிக்குதேன்னு கத்துவார். கூடவே ஏய் முண்டமே எங்கடி போனேன்னு வசவு பாடுவார். அவர் மனைவி கிருஷ்ணவேணி பாட்டியைத்தான் அப்படி பேசுவார். கொஞ்சம் கொஞ்சமாக சப்தம் அடங்கும். ஆனாலும் விடியும் வரை அணத்திக்கிட்டே இருப்பார். கண்ணயர்ந்து அப்படியே கொஞ்சம் உட்கார்ந்துகிட்டே கோழி தூக்கம் போடுவாங்க கிருஷ்ணவேணி பாட்டி. அப்பத்தான் செல்வராசு தாத்தா வாயிலே வந்தபடி திட்டுவார். காலையிலே 6 மணிக்கு நகராட்சி பைப்பிலே தண்ணீர் வரும். பாதி தூக்கத்திலேயே கிருஷ்ணவேணி பாட்டி குடத்தை தூக்குவாங்க. இந்த கிழவன் இந்த அம்மாவை என்ன பாடுபடுத்துகிறார் பாவம் இந்த அம்மா. இப்படி சிலர் கரிசனமாக, இன்னும் சிலர் இந்த கிழவன் செத்து தொலைய மாட்டேங்கிறான், நடுராத்திரியிலே கத்திக்கிட்டே இருக்கான். இப்படி சிலர் பாட்டி காதுபடவே பேசுவார்கள். எல்லாவற்றிற்கும் கிருஷ்ணவேணி பாட்டியிடமிருந்து சின்ன புன்னகையும் மௌனமும் மட்டுமே பதில். கிருஷ்ணவேணி பாட்டி நடு நெற்றியில் வட்ட குங்கும பொட்டு வச்சு லட்சுமிகரமா இருப்பாங்க. அம்மா தான் சொல்வாங்க, செல்வராசு தாத்தா குடும்பம் வாழ்ந்து கெட்ட குடும்பம். மணப்பாறையிலேயே பெரிய ஜெனரல் ஸ்டோர்ஸ் வச்சு நடத்தினாராம். நல்ல வருமானம். 2 பையன்கள் 2 பெண்கள். மூத்த பொண்ணு கல்யாணத்தை மூக்கிலே விரல் வைக்கிற மாதிரி நடத்தினார். சொந்தத்திலே கட்டி கொடுத்தாங்க. கல்யாணமாகி 1 வருஷத்திலேயே என்ன பிரச்சனைன்னு இன்னைக்கு வரை தெரியல. அந்த பொண்ணு நெருப்பு வச்சுக்கிட்டு செத்து போயிருச்சு. அப்பவே பாதி உசுறு செல்வராசு தாத்தாவிற்கு போயிடுச்சு. பெரிய பையன் தபால் ஆபீஸிலே வேலை கிடைச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டு தனி குடித்தனம் போயிட்டான். தொழிலும் பழைய மாதிரி இல்லை, நொடிஞ்சு போச்சு. சின்ன மீனை பெரிய மீன் முழுங்குவது போல புதுசா வெளிநாட்டு உள்நாட்டு பெரிய கம்பெனிகள் கருவாடிலிருந்து கருவேப்பிலை வரை கவர்ச்சியா கடை கட்டி விற்க ஆரம்பித்ததிலிருந்து அவருக்கு வியாபாரம் படுத்து போயிடுச்சு. 2வது மகனுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணமாச்சு. புதுசா வந்த மருமகள் வேலைக்காரி போல கிருஷ்ணவேணி பாட்டியை வேலை வாங்கினாள். செல்வராசு தாத்தாவுக்கு கேன்சர் நோய் வந்து அவர் எலும்பும் தோலுமாயிட்டார். 6 மாசமா படுத்த படுக்கை. பந்தலுக்குள்ள நுழைந்து வீட்டிற்குள் போய் பேண்ட் சட்டை கலட்டி போட்டுவிட்டு கைலியும் டீ-ஷர்ட்டுமாக துக்கத்திலே கலந்துகிட்டேன். தப்புக்காரங்களுக்கு ஏக குசி. 4 பேராக பிரிந்து எதிரெதிரா நின்று நெளிஞ்சு வளைந்து ஆடி வித்தையெல்லாம் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. தப்புக்காரங்கள்ல ஒருத்தர் துக்கம் விசாரிக்க வருகிற ஒவ்வொருவரையும் அட்டெண்டன்ஸ் எடுப்பது போல தவறாமல் சந்திச்சு காசு வசூல் செஞ்சாரு. அப்பப்ப மைக்கில் சாராயம் விற்கிறவன்லிருந்து அரசியல்வாதி வரை அனைவரையும் வரவேற்று ராஜாதி ராஜாவாக்கி கொடுத்த காசுக்கு ஓஹோ போட்டு வாழ்த்தினாரு. சொந்தக்காரங்கள்ல ஒருத்தர். அநேகமா நாட்டாமையா தான் இருக்கும். அங்க அடிக்கடி சரி குளிகைக்கு முன்னாடி கொண்டு போய் சேர்க்கணும், ஆகிறத பாருங்க. செல்வராசு தாத்தாவை குளிப்பாட்ட தூக்கி கொண்டு வந்து பெஞ்சிலே போட்டாங்க. சீதேவி வாங்குறவங்க வாங்க, பங்காளியெல்லாம் அரப்பு வையுங்க, காரியம் செய்கிற சாமி கண்ணு கூப்பிட்டு கொண்டே இருந்தார். கிருஷ்ணவேணி பாட்டியை கைத்தாங்களா கூட்டிக்கிட்டு வந்தாங்க. பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்துச்சு. லட்சுமி கலையான முகத்திலே ஏராளமான சோக ரேகைகள். அம்மா பின்னாடியே கடைசி மகள் கல்யாணியையும் அழைச்சிட்டு வந்தாங்க. கடைசி பிள்ளைய கரை சேர்க்காமலே போயிட்டாரு. என்ன பண்ணுறது? அரைக்கிருக்க கட்டிக்க எந்த மாப்பிள்ளை வருவான்? கும்பலில் பேசிக்கொண்டார்கள். குளிப்பாட்டி முடிச்ச உடனேயே
அதுக்குன்னே மலிவு விலையிலே விற்கிற வெள்ளை மல்லு வேட்டியில் செல்வராசு தாத்தாவை பேக்கிங் செய்தார்கள். தயாராயிருந்த பாடையில தூக்கிட்டு போய் தலைப்பக்கம் தலையணையை உயரமாக வைத்து பாடையோடு கட்டினார்கள். எங்களை கோழி குஞ்சு, சனிப்பணம் தனியா போகக்கூடாது, கட்டினீங்களா? நாட்டாண்மை குரல் கொடுத்தார். ஏற்கனவே கட்டியாச்சுங்க. செல்வராசை 4 பேர் தூக்க பாடையில புறப்பட்டார், கூடவே கோழி குஞ்சும். செல்வராசு தாத்தா நோய் வந்து செத்தாரு. எந்த நோவும் வராமலேயே சனிக்கிழமைங்கிறதால கோழி குஞ்சுக்கும் உயிரோட பாடை. பாடைக்கு பின்னாலேயே கிருஷ்ணவேணி அம்மாளும் பெண்களும் தங்கள் வாழ்க்கையின் துக்கங்களை ஒப்பாரி வைத்து கொண்டு முச்சந்தி வரை வந்தாங்க. இப்ப பாடையை 3 சுத்து சுத்தி இறக்கி வைத்து சூடம் கொளுத்தினாங்க. கிருஷ்ணவேணி அம்மாளை பாடையை 3 சுத்து சுத்தி வர செய்தார்கள். பாடை தூக்கப்பட்டது. கால் இருந்த பக்கம் தலையும் தலையிருந்த பக்கம் காலும் இடமாற்றம் செய்து தூக்கிச் சென்றார்கள். அதே நேரத்தில் கிருஷ்ணவேணி பாட்டிக்கு பிறந்த வீட்டு கோடி சேலை தலையில் பொருத்தப்பட்டது. கிருஷ்ணவேணி பாட்டியின் அடையாளமாக திகழ்ந்த வட்ட குங்குமப்பொட்டு அளிக்கப்பட்டது. வளையல்கள் உடைக்கப்பட்டன. பூவை பீய்த்து எறிந்தனர். என்னாலே இந்த காட்சியில் கிருஷ்ணவேணி பாட்டியை பார்க்கவே முடியல. செல்வராசு தாத்தாவின் பாடை முக்கு திரும்பியவுடன் அசதியாயிருந்ததால் வீடு திரும்பி அம்மா போட்டு வைத்திருந்த வெந்நீரில் குளித்துவிட்டு கட்டிலில் சாய்ந்தேன். எத்தனை நாளைக்கு நானே பார்க்கறது? நீ அவருக்கு பிறக்கலையா? என்ன பண்றது? என் கஷ்டம் உனக்கு மட்டும்தானா? எனக்கு பொண்டாட்டி புள்ள இல்லையா? அந்த ஆளு சாகும்போது சேர்த்து வச்ச காசை எனக்கா கொடுத்தாரு? என்னத்த அந்த ஆளு சேர்த்து வச்சான்? நிம்மதியே கெடுத்தான். சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாய் கூடிக்கிட்டே போய் என்னை தூக்கத்திலிருந்து எழுப்பியது. வெளியே வந்து உட்கார்ந்தேன். செல்வராசு தாத்தாவின் 2 மகன்களும் தான் இப்படி மாறி மாறி பேசிக்கொண்டார்கள். நிறுத்துங்கப்பா, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? நாட்டாண்மை சத்தம் போட்டார். இனி ஆகிறதை பாருங்க. தொடர்ந்து அவரே, உங்க அம்மாவை யாரு பார்த்துக்கிறது? இன்னும் ஒரு பிள்ளைய வேற கரை சேர்க்கணும். நாட்டாண்மை தான் பேசினார். இத்தனை நாளா நான் சுமந்தேன், மிச்ச நாள்ல நீ சும. சின்ன மகன் பெரியவனை பார்த்து கூறினான். என் குடும்பத்தையே நான் சுமக்க முடியல. பெரிய மகன் இயலாமையுடன் பேசினான். என் பார்வை பெண்கள் பக்கம் திரும்பியது. ரொம்ப பரிதாபமாக அடிவயிற்றை தடவி பார்த்து கொண்டிருந்தார் கிருஷ்ணவேணி பாட்டி. ஒவ்வொருத்தரையும் 10 மாசம் கருவறையில் சுமந்தேனே, இப்ப நான் சுமையாகி போய்விட்டேனா? கிருஷ்ணவேணி பாட்டி பேசவில்லை. அவள் செய்கை இப்படித்தான் எண்ணியிருப்பாள் என்று எனக்கு தோன்றியது. கிழவிய கூட சுமந்துக்குவேன், இந்த கிறுக்கு புள்ளைய நான் மட்டும் எப்படி பார்ப்பது? சின்னவன் தான் பேசினான். இப்ப நாட்டாண்மை பஞ்சாயத்து தீர்ப்பு கூறினார். சரி சரி, 2 பேரையும் மாசத்துக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி பார்த்துக்கங்க. கிறுக்குக்கு கல்யாணம் கூடினா ஆளுக்கு கொஞ்சம் போட்டு தள்ளிவிடுங்க. நாட்டாண்மை முடித்தார். தொடர்ந்து அவர், சரி கிருஷ்ணவேணி அம்மாளை கூப்பிடுங்க, சொல்லிடுவோம். ஒட்டுமொத்த கும்பலும் கிருஷ்ணவேணி அம்மாளை கூப்பிட்டது. பெண்களும் தேடினார்கள். கிருஷ்ணவேணி அம்மாளையும் மகள் கல்யாணியையும் காணவில்லை. எல்லோரும் கிருஷ்ணவேணி அம்மாள், கிருஷ்ணவேணி அம்மாள் என்று கூப்பிட்டு கொண்டே வெளியே ஓடி வந்தார்கள். ஒரு கையில் மஞ்சள் பையும் ஒரு கையில் கிறுக்கு மகளையும் பிடித்து கொண்டு கம்பீரமாக கிருஷ்ணவேணி பாட்டி சென்று கொண்டிருந்தாள். கொஞ்சம் கொஞ்சமாக அவள் உருவம் புள்ளியாக மட்டுமே என் கண்களுக்கு தெரிந்தது. சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.